சிலுவையில் அறையப்படுவதற்கு. இயேசு இந்த வசனங்களையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்க போகும் வேளை நெருங்கி வருகிறது. அதை குறித்து இயேசு தமது சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். தமது பாடுகளை குறித்து அவர் ஏற்கனவே பலமுறை அறிவித்திருந்தாலும் இங்கு மறுபடியும் அறிவிப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். 2 நாளைக்கு பின்பு அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார். இயேசு தமது சீஷர்களிடம் இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட போவதை பற்றி அறிவிக்கிறார். கிறிஸ்துவனுடைய ஊழியம் பாதியில் நின்றுவிடவில்லை. அவருடைய ஊழியம் பூரணமாக நிறைவேறுகிறது. தம்முடைய சீஷர்களுக்கு தாம் சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டார். தங்களுக்கு கட்டுக்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் துன்பங்களும் வரும் என்பதை சீஷர்கள் எதிர்பார்க்க வேண்டும். மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிப்பதும் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவதும் சீஷர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கக்கூடாது. ஆகையினால் தமது பாடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் தெளிவுபடுத்துகிறார். மனுஷகுமாரன் ஒப்புக் கொடுக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார். இது விரைவில் நடைபெறப் போகிறது. இது நிச்சயமாகவே நடைபெறும். நாம் தற்போது அனுபவிக்கும் பாடுகளே நமக்கு அதிக வேதனையை தரும். இனிமேல் வரப்போகிற பாடுகளை பற்றி நாம் கவலையற்றவர்களாக இருப்போம். ஆயினும் இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட போவதை தம் சீஷர்களிடம் முன்னறிவிக்கிறார். வரப்போகிற பாடுகளையும் வேதனையையும் துன்பத்தையும் இயேசு தமது சீஷர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசு கிறிஸ்துவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுக்கு விரோதமாக இதுவரையிலும் பல சதி ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த சதிகள் எல்லாவற்றையும் விட இந்த சதி ஆலோசனை மிகவும் பயங்கரமானது. ஏனெனில் இந்த ஆலோசனையில் யூத மார்க்கத்தின் முக்கியமான பிரமுகர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே இவர்கள் எல்லோரும் கூடி வருகிறார்கள். இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி இவர்கள் எல்லோரும் அங்கு சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தால் மாத்திரமே இவர்களுக்கு திருப்தி உண்டாகும். கொலைவெறி பிடித்தவர்களாக அலைகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தவிர இவர்களுடைய கொலை வெறியின் தாகத்தை வேறு எதுவும் தணிக்காது. எல்லோருக்கும் தெரியும் விதமாக விளம்பரப்படுத்தி இயேசுவை பிடிக்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். பண்டிகை நாளில் இயேசுவை பிடித்தால் அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிவிடும். ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகும். ஆகையினால் யாருக்கும் தெரியாமல் தந்திரமாகவும் ரகசியமாகவும் இயேசுவை பிடிக்க ஆலோசனை பண்ணுகிறார்கள். பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஜனத்தின் மூப்பரிடத்திலும் தேவனை குறித்த பயம் இல்லை. அவர்கள் மனுஷர் குறித்தே பயப்படுகிறார்கள். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் பதவிகளையும் அந்தஸ்துகளையும் காத்துக்கொள்வதற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். இத்துடன் இயேசு கிறிஸ்துவின் பொதுவான ஊழியம் நிறைவு பெறுகிறது. அவருடைய பாடுகளின் காலம் இதிலிருந்து ஆரம்பமாகிறது. பஸ்கா பண்டிகை எகிப்தில் ஆரம்பமாயிற்று. எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் பண்ணப்பட்ட போது யூதர்கள் தங்கள் வீடுகளில் பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை துவங்குகிறது. இத்துடன் புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் 8 நாட்களுக்கு நடைபெறும். எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறும் விதமாக புளிப்பில்லா அப்ப பண்டிகையை யூதர்கள் கொண்டாடினார்கள். சிலுவையில் அறையப்படுதல் என்னும் வாக்கியத்திற்கு சிலுவை மரத்தில் ஒரு நபரை ஆணிகளால் அறைதல் என்று பொருள். புதிய ஏற்பாட்டில் 46 இடங்களில் இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழங்காலத்தில் பொனீஷர்களிடம் குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து கொல்லும் வழக்கம் இருந்தது.
கிரேக்கரும் ரோமாபுரியாரும் அவர்களிடமிருந்து இந்த பழக்கத்தை தங்கள் நாடுகளுக்கும் கொண்டு வந்தார்கள். மிகவும் கொடிய குற்றவாளிகளையும் அடிமைகளையும் துன்புறுத்திக் கொள்வதற்காக சிலுவையில் அறையும் தண்டனையை கொடுத்தார்கள். கிபி 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டான்டைன் காலம் வரையிலும் சிலுவையில் அறையும் வழக்கம் இருந்தது. சிலுவையில் அறைதல். உலகத்தின் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைதல். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோரை சிலுவையில் அறைதல். நமது பழைய மனுஷனை கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைதல். பாவத்தை சிலுவையில் அறைதல். விசுவாசிகளுக்கு உலகமும் உலகத்திற்கு விசுவாசிகளும் சிலுவையில் அறையப்படுதல். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். காய்பா அன்னாவின் மருமகன், இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் கூறியவன், இயேசு கிறிஸ்துவின் வழக்கை விசாரித்தவன், பேதுருவின் வழக்கையும் மற்ற அப்போஸ்தலர்களின் வழக்குகளையும் விசாரித்தவன், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து 2 வருஷங்களுக்கு பின்பு விட்டோலியஸ் என்பவன் சீரியாவின் ஆளுநர் ஆனான். இவன் பிலாத்துவையும் காய்பாவையும் பதவியில் இருந்து அகற்றிவிட்டான். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக மனசாட்சியில் குத்தப்பட்ட காய்பா கிபி 35வது வருஷத்தில் தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனான் என்று யோசபஸ் என்னும் திருச்சபை வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார்.